அன்பு வணக்கம் நேயர்களே. நாம் எட்டி பிடிக்க வேண்டிய இலக்கு என்று வாழ்க்கையிலே நமக்கு நாமே ஒன்றை திட்டமிடுவது அவசியம். வாழ்க்கையில் இத்தனை வயதை எட்டி பிடிக்கின்ற போது நான் ஒரு என்ன பொசிஷனில் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு என்ஜினியராக ஆகலாம், அல்லது ஒரு டாக்டராக ஆகலாம். இது படிப்பிலேயே கிடைத்து விடுகிறது. அதற்கும் மேலே அதிலே நாம் எதை சாதிக்கப் போகிறோம்? என்னுடைய சொந்த நிறுவனத்தை நடத்தப் போகிறேனா, அல்லது சில நண்பர்களோடு சேர்ந்து நான் ஒரு நிறுவனத்தை நடத்தப் போகின்றேனா, ஒரு டாக்டராக இருந்தால் சொந்த கிளினிக் வைக்கப் போகிறேனா, அல்லது நான் ஒரு நடிகராக ஆகப் போகிறேனா, என்ன வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்பதை நாம் தெளிவாக ஒரு திட்டம் வைத்திருக்க வேண்டும். அப்படியான திட்டத்தை நாம் வகுத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கையிலே நம்மை கொண்டு போய் விட்டுவிடும். திரும்பி பார்க்கின்ற போது நாம் என்ன செய்தோம், யாருக்காக பணியாற்றினோம், ஏன் நாம் இதை முன்னாகவே நாம் சிந்தித்திருக்க கூடாது என்றெல்லாம் நம் மனதிலே சில குழப்பங்கள் வரும். அந்த நேரத்திலே நாம் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நாம் நடுத்தெருவிலே நின்று கொண்டிருப்போம். அதனாலே ஒரு பள்ளி படிப்பை, கல்லூரி படிப்பை முடிக்கின்ற தருவாயிலேயே நான் எந்த ஆண்டிலே என்னவாக இருப்பேன், எதை சாதித்திருப்பேன் என்பதை நமக்கு நாமவே ஒரு திட்டமிடுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமாகிறது. அப்படி திட்டமிட்டு ஒரு இளைஞன், ஒரு பெரிய ஊர் என்றெல்லாம் சொல்ல முடியாது, அவனுக்கு தேவையான புத்தகங்கள் கூட அந்த ஊரிலே கிடைக்காது. யாராவது பெரிய ஒரு ஊருக்கு, சிட்டிக்கு, சென்னை போன்ற இடங்களுக்கு சென்று வருகிற இடத்திலே எனக்கு இந்த புத்தகத்தை படிக்க வாங்கி வந்து கொடுங்கள் என்றெல்லாம் கேட்டு தேடி தேடி படித்து அவன் ஒரு ஐஏஎஸ்லே முதன்மை பிரிலிமினரி டெஸ்டிலே பாஸ் செய்து விடுகிறான். அது ஒரு தீ போல அந்த செய்தி பரவுகிறது. சில நண்பர்களாலே, கூட இருப்பவர்களாலே அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இன்னும் சொல்ல போனால் ஜீரணிக்க முடியவில்லை. they can't digest it. எப்படியாவது இந்த மேலும் படிப்பதை நிறுத்திவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு, நீ வாப்பா இன்றைக்கு போய் நாம் ஒரு டீ சாப்பிட்டு விட்டு வரலாம், நீ என்ன இப்பயே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிவிட்டாயா, எங்களோடெல்லாம் டீ சாப்பிட மாட்டாயா என்று இப்படி பேசி 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 அடுத்த தேர்வுக்கு தன்னை எப்படி தகுதிப்படுத்திக் கொள்வது என்று ஒரு கால வரையறையை, ஒரு அழகான ஒரு டைம் டேபிளை போட்டு வைத்திருக்கின்ற போது ஒவ்வொரு நாளும் எதையாவது சொல்லி 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 அந்த நாட்கள், நாளை 2 நாட்களுக்கும் சேர்த்து படித்து விடுவேன், அடுத்த வாரம் இந்த வாரத்துக்கும் சேர்த்து படித்து விடுவேன் என்று நாள் கடந்து 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 கடைசியிலே அந்த ஐஏஎஸ் ஆகின்ற அந்த கனவு கானல் நீராகவே போய்விட்டது. இதிலே தவறு யாருடையது என்று சொன்னோம் என்று சொன்னால் அந்த இளைஞனுடையது மட்டுமல்ல, கூட இருப்பவர்களும் சேர்ந்து உற்சாகப்படுத்தி இருக்க வேண்டும். அதை குறைந்தபட்சம் உற்சாகப்படுத்தவில்லை என்று சொன்னால், எப்படி பிரிலிமினரி பரீட்சை பாஸ் பண்ணாரோ அதே போல விட்டுவிட்டால் தானாகவாவது படித்திருப்பார். ஆனால் தன்னுடைய இலக்கு என்ன என்பதிலே திட்டமாக தெளிவாக இல்லாத காரணத்தால் அடுத்தவர்களுடைய பிளானுக்கு, அவர்களுடைய திட்டத்துக்கு அடிபணிந்து போகின்ற அந்த ஒரு மோசமான விஷயம் நடந்துவிட்டது வாழ்க்கையில். மற்றொரு இளைஞன், ஒரு ஸ்கேல்ஸ் என்று சொல்கிறோமே, அளக்கக்கூடியது, அதற்கு முன்பெல்லாம் இப்படி தராசு கல்லிலே வைத்து தான் அளந்து கொண்டிருந்தோம். அதற்கு பிறகு அதிலே பெரிய பெரிய புரட்சிகள் அதிலே மாற்றங்கள் எல்லாம் புதிய வகையான தராசுகள் விற்கப்படுகின்ற போது அவன் அதிலே ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக விற்பனை செய்கின்ற ஒரு இளைஞனாக அதிலே போய் சேர்ந்தான். சேருகின்ற போது இதை எப்படி செய்கிறார்கள், இதை எப்படி வியாபாரம் செய்கிறார்கள், அதில் இருக்கின்ற நுணுக்கங்கள் என்ன, ஏன் நானும் ஒரு நாள் இதற்குடைய அந்த கம்பெனிக்கு நானும் ஏன் அதை ஓனராக ஆகக்கூடாது என்கின்ற எண்ணம் அவன் மனதிலே வந்து கொண்டே இருந்தது. அதை தீவிரமாக கவனித்தான், அதற்காக ஆசைப்பட்டான், திட்டமிட்டான். ஒரு நாள் தன்னுடைய சொந்த கம்பெனியை அவனாலே துவங்க முடிந்தது. அதிலே வேலை செய்து தன்னுடைய வீட்டுக்கும், தன்னுடைய வீடு இருக்கின்ற அந்த இடத்திலே இருக்கின்ற அனைத்து பெயர்களுக்கும் அவன் ஒரு பெருமைப்படத்தக்கதாக அவனாலே வாழ்க்கையிலே உயர முடிந்தது, பணம் பெற முடிந்தது, வாழ்க்கையிலே வெற்றி பெற முடிந்தது என்று சொன்னால், இந்த 2 இளைஞர்களுக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேறுபாடு என்னவென்று சொன்னால், ஒருவனுக்கு தன்னுடைய வாழ்க்கை என்னவாக ஆக வேண்டும் என்கின்ற திட்டமிட தெரிந்தது, மற்றவன் அதற்கிலே அந்த திட்டத்திலே அவன் மற்றவர்களுடைய திட்டத்துக்கு அவன் பலியாடாக ஆக நேர்ந்து விட்டது.
நம்முடைய வாழ்க்கையை நாம் திட்டமிடும்போது சரியாக திட்டமிட்டு அதிலேயே நிலை நின்றோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம்.